மலேசியா இவ்வாண்டு தனது முதல் கோவிட்-19 மரணத்தை பதிவு செய்துள்ளது. மரணமடைந்தவர் நீரிழிவு, இருதய நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர் என்பதோடு இரண்டாவது ஊக்க தடுப்பூசி போடாதவர் ஆவார். இது கடந்த ஆண்டு மே 26ஆம் தேதிக்கு பிறகு நாட்டில் பதிவான முதல் கோவிட் உயிரிழப்பும் கூட. கோவிட் மரணங்கள் கணிசமாக குறைந்து வருவதையே இது காட்டுகிறது. கடந்த ஆண்டு முழுவதும் 57 பேர் கோவிட்டால் மரணமடைந்த நிலையில் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்த ஒருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளார். கோவிட் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வ பலனை தந்திருப்பதற்கான சான்றே இதுவென சுகாதார அமைச்சான KKM கூறியது. இவ்வேளையில் ஆண்டின் 24வது வாரத்தில் கோவிட் தொற்று 14 விழுக்காடு அதிகரித்து 3379 சம்பவங்களாக பதிவாகியுள்ளது. அவற்றில் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக இவ்வாண்டு இதுவரையில் 21,738 கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.